உமக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் இரட்சகர் எங்கள் மீட்பருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி, 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 க்ளோரி. உமக்கே துதியும், உமக்கே கணமும், உமக்கே மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே ஹல்லேலூயா. வானுலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான பெரிய நாமத்தை உடையவர் நீர் அல்லவா. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஹல்லேலூயா தேவன் நீர் அல்லவா. உமக்கு சோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டு, நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜெபத்தினா பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜெபத்தினா பெருகுதே கிருபை. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜெபவரம் கிருபை தாருமே, ஜெபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே
காத்து கொள்ள கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. இந்த மாலை வேளையிலும் இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்களை மூடட்டும். உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை மறைக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினாலே ஆண்டவரே வந்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காய் சோத்திரம். உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினாலே நீர் அழைத்து கொண்டு வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு சோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படட்டும். தேவ கிருபை வெளிப்படட்டும். கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும் வழி நடத்தும் கிருபை தாரும். கர்த்தருடைய வல்லக்கரமே தொடர்ந்து பொறுப்பெடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு பாடலை சகோதரனோடு கூட இணைந்து நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி ஸ்தோத்திரம். ஒருவருக்குத்தான் என் ஆராதனை, ஒருவருக்குத்தான் என் ஆயுள் எல்லாம், ஒருவருக்குத்தான் என் ஆராதனை, ஒருவருக்குத்தான் என் ஆயுள் எல்லாம். துதிப்பே துதிப்பே உம்மையே துதிப்பே, துதிப்பேன் துதிப்பேன் ஆயுள் எல்லாம். துதிப்பேன் துதிப்பேன் உம்மையே துதிப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் ஆயுள் எல்லாம். ஒருவருக்குத்தான் என் ஆராதனை, ஒருவருக்குத்தான் என் ஆயுள் எல்லாம். துதி சொல்ல தெரிந்தெடுத்தீரே, நன்றி ஏசையா. துதி சொல்ல தெரிந்தெடுத்தீரே, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. துதிப்பே துதிப்பே உம்மையே துதிப்பே, துதிப்பேன் துதிப்பே ஆயுள் எல்லாம். துதிப்பேன் துதிப்பே உம்மையே துதிப்பே, துதிப்பேன் துதிப்பே ஆயுள் எல்லாம். ஒருவருக்குத்தான் என் ஆராதனை, ஒருவருக்குத்தான் என் ஆயுள் எல்லாம். அலங்கோலமான என் வாழ்வை அழகாக மாற்றினீரே, அலங்கோலமான எந்தன் வாழ்வை அழகாக மாற்றினீரே, நீர் அழகாக மாற்றினீரே. துதிப்பே துதிப்பே உம்மையே துதிப்பே, துதிப்பேன் துதிப்பேன் ஆயுள் எல்லாம். துதிப்பே துதிப்பே உம்மையே துதிப்பே, துதிப்பேன் துதிப்பேன் ஆயுள் எல்லாம். ஒருவருக்குத்தான் என் ஆராதனை, ஒருவருக்குத்தான் என் ஆயுள் எல்லாம். அக்னியில் நடந்தேன், தண்ணீரை கடந்தேன், அழிந்து போக விடவில்லை, நான் அமிழ்ந்து போகவும் என்னை விடவில்லை. பாடுவோமாக க்ளோரி. அக்கினியில் நடந்தேன், தண்ணீரை கடந்தேன், அழிந்து போகவில்லை, நான் அழிந்து போகவில்லை. அக்கினியில் நடந்தேன், தண்ணீரை கடந்தேன், அழிந்து போகவில்லை, நான் அழிந்து போகவில்லை. துதிப்பே துதிப்பே உம்மையே
உன்னதங்களில் உம்மோடு கூட அமர்ந்திட செய்தவரே பாடுவோம். உன்னதங்களிலே உம்மோடு கூட அமர்ந்திட செய்தீரையா, என்னை அமர்ந்திட செய்தீரையா. உன்னதங்களிலே உம்மோடு கூட அமர்ந்திட செய்தீரையா, என்னை அமர்ந்திட செய்தீரையா. ஆயுளெல்லாம் கர்த்தரை துதிப்பதற்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு நல்லவராகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலும் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உள்ளத்தையும் உங்கள் இல்லத்தையும் நிரப்புகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். துதிக்கு பாத்திரர். மைனர் கொடுங்க. துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அந்த கர்த்தரை இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஜீசஸ் அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கூட்டையுமாம், என் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கூட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் பூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் பூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர்கள் என் நாமத்தில் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர்கள் நாமத்தினா இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன். சொல்லுங்க. இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர்.
இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் 2-3 பேர்கள் நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன் இருப்பேன் என்றவர் நமது தேவன் இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம் இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம் அவர் எந்த சங்கீதமானவர் அவர் எந்த சங்கீதமானவர் கடனுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். கொஞ்ச நேர கண்களை மூடி உங்களுடைய என்னுடைய ஜீவனின் அதிபதியாயிருக்கிறவர் இயேசு அவரே உங்களுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் ஜீவனின் அதிபதியாயிருக்கிறவரே, என் ஜீவனின் பலனாயிருக்கிறவரே, என் ஜீவனின் அதிபதியாயிருக்கிறவரே, பலனாயிருக்கிறவரே. ஓ க்ளோரி 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 க்ளோரி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். தேவ பிள்ளையே, உன்னுடைய தேவன். அவர் மரண பரியந்தமும் உன்னை நடத்துகிற தேவன். அவர் மரண பரியந்தமும் உன்னை நடத்துகிற தேவன். அவர் மரண பரியந்தமும் உன்னை நடத்துகிற கர்த்தர் அவர். ஓ க்ளோரி 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 க்ளோரி. உமக்கே மகிமை 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 மகிமை. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்மோடு இருப்பதுதான் சொல்லுங்க உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இந்த மாலை வேளையில் உம்மோடு இருக்கும்படி, உம்முடைய பாதபடியில் அமர்ந்திருக்கும்படி, உம்முடைய சித்தத்தை செய்திருளும்படி ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை இந்த ஆலயத்துக்கு, இந்த மாலை ஆராதனைக்கு கொண்டு வந்தீரே. எனக்காக யாவையும் செய்தவரே, சொல்லுங்க, செய்து முடிப்பவரே, சிலுவையில் செய்து முடித்தவர். எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடித்தவரே. என் பாரங்கள் என் சுமைகள் அப்படியே உணர்ந்து, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் இசையா. உங்க பாதத்தில் இறக்கி வைத்தேன். 2 கரங்களையும் தட்டி, ஓ க்ளோரி, உம்மோடு இருக்கும்படி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்படி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார் அணைத்து, நெஞ்சார்
நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சால அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம் பணி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம் சித்தம் செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உங்க சித்தம் செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம்மையே துதித்திடுவேன். சொல்லுங்க, உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம்மையே துதித்திடுவேன். நன்றி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீர். உணர்ந்து உணர்ந்து மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், கரங்களை தட்டி அன்பு செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், ஆமென். அன்பு செய்கிறோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு மகிமைக்கு பாத்திரரே ஐயா, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே ஐயா, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம்,
எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். ஆமென், ஆமென். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகள் எல்லாம் உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள். சத்தியமானவைகள். உமது வழிகள் உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், ஆமென். அன்பு செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், எல்லோரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நின்று பாடுவோமா? உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். ரெண்டு கரங்களையும் அப்படி உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். மீண்டும் ஒரு முறை உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஓ, உங்களுக்காக எனக்காக பரிசுத்தமுள்ள இரத்தத்தையே ஊற்றி கொடுத்தவர். அது மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை உங்களுக்கு எனக்காக ஹல்லேலூயா தந்துவிட்டு கடந்து போனவர். ஓ தேவ பிள்ளையே, அவருடைய வார்த்தையினால் நாம் வாழ்ந்திருக்க, அவருடைய வார்த்தையினால் நாம் பிழைத்திருக்க, அவருடைய வார்த்தையினால் நாம் பரிசுத்தத்தோடு கூட ஓ கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்த வார்த்தைகளை நமக்கு தந்துவிட்டு சென்றாரே. ஓ அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, வாய் திறந்து. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் உங்களுக்காக எனக்காக தந்தாரே. இந்த பூமியிலே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை, உங்களுக்கென்று துணையாளரை நான் அனுப்புவேன் என்று சொன்னவர். ஓ பரிசுத்த ஆவியானவராம் துணையாளரை உங்களுக்காக எனக்காக அவர் அனுப்பி கொடுத்தாரே. ரெண்டு கரங்களையும் தட்டி ஓ ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி க்ளோரி. அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் ஹல்லேலூயா அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாக ஓ ஹல்லேலூயா. ரீ மகாதராதரா ஓ ரீபதராதரா மகதுராங்கதரா ஓ ஷபதுடதட தலகதுரி கந்தலா ஓ ரிம்மகதுரி மீ கதரகந்துரு ஓ ரீபதடதட மகபத ரபதுடபா. ஆமென் 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 ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே, உங்க சத்தம் உயரட்டும். பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே எப்போதும் எப்போதும் இருப்பவரே. ஐயா எனக்காக இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே. ஐயா இனிமேலும் வருபவரே, உமக்கே ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். தேவ பிள்ளைகளே, உலகத்தில் எத்தனையோ மதங்கள் மார்க்கங்கள் இருக்கிற போதிலும்
ஓ உங்களையும் என்னையும் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கின இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, கர்த்தருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்ற வார்த்தையின்படியே தேவ பிள்ளைகளே அவருடைய பிள்ளைகளாகும்படி, அவருடைய பிள்ளையாகும்படி, தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி உங்களுக்கும் எனக்கும் அவர் அதிகாரம் கொடுத்தாரே. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை அல்லவா? சொல்லுங்க வாய் திறந்து, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை அல்லவா? க்ளோரி க்ளோரி, வாய் திறந்து விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை அல்லவா? அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே என்னை விலை கொடுத்து வாங்கின இயேசு கிறிஸ்து, அவருடைய சொந்த மகனாய் என்னை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து, அவருடைய சொந்த பிள்ளையாய் என்னை மாற்றின இயேசு கிறிஸ்து, அவருடைய சொந்த ஹalleluya சம்பத்தாய் என்னை மாற்றின இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி மகனாக தெரிந்து கொண்டீர். அப்படியே கர்த்தரை ஆராதிங்க. மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கொண்டீர். உங்க சத்தம் உயரட்டும். மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உங்களையும் என்னையும் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமையினாலே உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, க்ளோரி 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 க்ளோரி. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 இப்படியாய் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. தேவ பிள்ளைகளே, உங்களிடத்தில் என் ஆண்டவர் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவ மரணமை கழுவி நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதின வார்த்தைகளை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். க்ளோரி க்ளோரி. பரிசுத்தமுள்ள பிள்ளையாய் உங்களை மாற்றினார். பரிசுத்தமுள்ள பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றினார். மாற்றினது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார். க்ளோரி. 2 கரங்களையும் உயர்த்தி மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கிறோம். எல்லோரும் சொல்லுவோம். ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள் அல்லவா? யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் துவங்கி 5 மாதத்தை முடித்து 6வது மாதத்துக்குள் உங்களை பிரவேசிக்க செய்து
இந்த 6வது மாதத்திலும் தெய்வ பிள்ளைகளே, ஓ ஹல்லேலூயா, இந்த நாள் வரைக்கும், ஓ ஹல்லேலூயா க்ளோரி, இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு, இயேசு ராஜா உங்களுக்கு நல்ல ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு விலையேற பெற்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே கொடுத்து, ஓ ஹல்லேலூயா க்ளோரி 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 க்ளோரி, ஓ கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவேன் என்று, நான் கொடுக்கிற சந்தோஷம், நான் கொடுக்கிற சமாதானத்தினாலே உன்னுடைய இருதயம், உன்னுடைய உள்ளம் நிரப்பப்படும் என்று வாக்கு கொடுத்து, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்நாள் வரைக்கும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தேவ பிள்ளையே உன்னை நடத்தி வந்தாரே, நடத்தி கொண்டு வந்தாரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி, யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க வேணாம். கர்த்தரை பாருங்க, கர்த்தரை பாருங்க, அவர் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்க. தேவ பிள்ளைகளை அவர் செய்த செயல்களை பாருங்க. ஹல்லேலூயா க்ளோரி 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 க்ளோரி. இந்த பாடலை இயற்றி ஆக்கியோன் எழுதுகிறார், உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள் என்று. அதிசயமாய் நம்மை நடத்தினாரே, ஆச்சரியமாய் நம்மை நடத்தினாரே, அற்புதமாய் உங்களை நடத்தினாரே. க்ளோரி 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 க்ளோரி. வாயை திறந்து, அதிசயமாய் என்னை நடத்தின கர்த்தருக்கு மகிமை, ஆச்சரியமாய் என்னை நடத்தின என் கர்த்தருக்கு மகிமை, அற்புதமாய் என்னை நடத்தின என் ஆண்டவருக்கு மகிமை 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 மகிமை. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமையே மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். க்ளோரி 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 க்ளோரி. ஆமேன் 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 ஆமேன். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, ஹல்லேலூயா, நீங்கள் கண்ட, நீங்கள் ஹல்லேலூயா பெற்று அனுபவித்த அற்புதங்களைப் போலவே உங்களை அதிசயங்களை காணும்படி, அற்புதங்களை ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை தந்தாரே, கிருபை பாராட்டினாரே. 2 கரங்களையும் தட்டி உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இடத்தில் இருந்து, தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தினுடைய இந்த 6வது மாதம், வருஷத்தினுடைய ஹல்லேலூயா பாதி, ஆண்டவரே ஹல்லேலூயா, நாம் வருஷத்தில் நிற்கிறோமே, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து, ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை எல்லாம் நினைத்து 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 கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, மகிமை செலுத்துங்க. க்ளோரி 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 க்ளோரி. ஆமேன் 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 ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை 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 மகிமை. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமையே மகிமைப்படுத்துகிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி, உமது செயல்கள் எல்லாம் சொல்லுங்க, அதிசயமானவைகள். மீண்டும் ஒரு முறை, உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகள் எல்லாம் ஐயா அற்புதமானவைகள், உமது வழிகள் எல்லாம் என் வாழ்க்கை சத்தியம் சத்தியமானவைகள், உமது வழிகள் எல்லாம் அவை நித்தியமானவைகள், அவை நித்தியமானவைகள். 2 கரங்களையும் உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ. உங்க சத்தம் உயரட்டும். அன்பு செய்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
கரத்தை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா உம்முடைய மகிமை நிறைந்த, கிருபை நிறைந்த, வல்லமை நிறைந்த பிரசன்னத்தினால கர்த்தர் எங்களை நேரம் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் நீங்கள் நடத்துனீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய வல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு ஆயத்தத்தோடு கூட நாங்கள் இருக்கிறோம். கர்த்ததாமே இப்பொழுதும் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் ஆண்டவரே ரோமர் 15:13 எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய இல்லத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணினவர் தொடர்ந்து கர்த்தர் பேசுவார். அருமையான தேவதாசனை கொண்டு இடைபடுவாராக. அப்படியே 2 கரங்களையும் தட்டி நீங்கள் பேச போகிற உடைய வல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்பதற்கு ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். அருமையான தேவனுடைய தாசன் வில்லியம்ஸ் அவர்கள் இந்த நாளில் கூட நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான தேவதாசனை நம்ம வரவேற்கோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த அருமையான பாஸ்டருக்கும் சபை மக்கள் யாவருக்கும் குடும்பத்தார் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கிருபையினாலே தேவன் நம்மை நடத்துவாராக. கண்களை மூடி ஒரே நிமிஷம். இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் எங்கே வாசம் பண்ண விரும்புகிறார்? அவர் ஜனங்கள் கூடி இருக்கிற இடத்துல தான். கோடானு கோடி மக்கள் உலகத்தில் இருந்தாலும் நம் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் நம் வசிக்கிற இந்த இடத்துல இப்பொழுது இந்த ஆராதனையில அவர் நம் மத்தியில இருக்கிறார். அவருக்கு விருப்பமான காரியம் அதுதான். அது அவருடைய விருப்பம். எஸ் லார்ட். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள், எஸ் லார்ட், மத்தியில் ஜீசஸ் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம்
ஆசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். மத்தியில வாசம் செய்ய வந்துவிட்டார். எங்களோடு வாசம் செய்யும். ஆமென். எங்கள் மத்தியில் இஸ் ஆல்ரெடி ஹியர். தேவன் மத்தியில் ஏற்கனவே வந்துவிட்டார். வாசம் செய்யும். ஆமென். ஒரு விசை எங்கள் மத்தியில் எங்களோடு என்று வாசம் செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் ஏற்கனவே வந்து விட்டீங்கப்பா. உம்முடைய அன்பின் பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை திருப்தியாக்கி நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்தி நீர் எங்களுக்கு போதித்து வழி நடத்தும். மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொண்டு நமக்கு தெரிந்த பதிவு ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31லிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு நாம் தியானத்துக்கு நேரே கடந்து போகலாம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே கலிலேயாவிலிருந்து தெக்கப்போலியா வழியாய் கலிலேயா கடலருகே வருகிறார். இந்த நாசரத் பகுதியை பார்க்கும் பொழுது அந்த மேப்பில் அந்த கலிலேயா பகுதி நாசரத் எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்கிறதை பார்க்கிறோம். நாசரேத்து, திபோரியா கடல் என்று சொல்வார்கள், கப்பர்நகும், பெத்தஸ்தா, பெத்சாயிதா, கலிலேயா கடல் எல்லாமே அருகாமையில் இருக்கிறது. ஆனாலும் கூட ஒவ்வொரு ஊருக்கும் பல கிலோமீட்டர்கள். இயேசு கிறிஸ்து நாம் யோசிக்கிறது என்னவென்றால் கால்நடையாகவே நடந்து ஊழியம் செய்திருக்கிறார் அநேக கிராமங்களில். அருமையான தேவ ஜனம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில் அவர் எங்கே வருகிறார் என்றால் இந்த தெக்கப்போலி பகுதிக்கு வரும் பொழுது அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறார். அந்த மனிதன் காது கேளாதவன், சரியாக பேச இயலாதவன், இப்படி பலவிதத்தில் பாதிக்கப்பட்டவன் ஆயிருக்கிறான். அவர்கள் அங்கு உள்ள மக்கள் அவன் மேல் கைகளை வைக்கும்படி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அருமையான தேவ ஜனமே, 2 விதங்களில் தேவன் மனிதரை குறித்து கரிசனையும் அன்பும் அக்கறையும் உள்ளவராயிருக்கிறார். 2 விதத்தில். முதலாவது, மனிதனை படைத்தது அவருடைய சொந்த சாயலில் படைக்கிறார். ஆகவே தன்னுடைய சொந்த சாயலில் உள்ள மனிதனை பார்க்கும் பொழுது மனிதன் படுகின்ற பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், ஏன் மரணங்கள் எல்லாவற்றையும் பார்த்து தேவன் துக்கப்படுகிறார். ஏனென்றால் அவருடைய சாயல் அவனுக்குள் இருக்கிறது, நமக்குள் இருக்கிறது. ஆகவே நாம் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்தையும் கண்ணீரையும் தேவன் பார்த்து அவர் துயரப்படுகின்றார், துக்கப்படுகின்றார். இது ஒரு புறம். மனிதனை படைத்ததோ யாராக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும் தேவனால் படைக்கப்பட்ட மனிதன். ஆகவே அவன் படுகிற உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து ஆண்டவர் வாழா இருப்பதில்லை, அல்லது கண்டும் காணாமல் இருப்பதில்லை. அவன் மேல் தேவன் மனதுருகி கொண்டுதான் இருக்கிறார். இன்று வரை
இரண்டாவது, ஆவியின் பிரகாரமாக மனிதன் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறி அலைந்து மாயையான உலகத்தில் சிக்கி அவன் படுகிற வேதனைகள், ஆவிக்குரிய பிரகாரமாக சத்தியத்தை அறிய முடியாமல் இருண்ட உலகத்தில் மாயையான உலகத்தை நம்பி வாழ்ந்து கடைசியில் அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவதை பார்த்து தேவன் துக்கப்படுகிறார். 2 விதத்திலும் தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம நல்லா இருக்கணும் தான் தேவ சித்தம், நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய தேவ சித்தம். அதே நேரத்தில் தம்மை அறிகிற அறிவை அறிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவேதான் ஒருவனாயிலும் கெட்டு போவது அவருடைய சித்தமே இல்லை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இங்கே இந்த மனிதனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அவனால் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து தனியே கொண்டு போய் அவன் உமிழ்ந்து அவன் நாவை தொடுகிறார். செவிகளை விரல்களை வைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று ஒரு வார்த்தை சொல்றார். எப்பத்தா, அது அரேமிய மொழி என்று சொல்கிறார்கள். அரேமிய மொழி என்பது அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் கூட அந்த அரேமிய மொழியை தான் பேசியிருக்கிறார். ஆகவே அந்த அரேமிய மொழியில் எப்பத்தா என்பது கிரேக்க மொழியில் அதை மொழிபெயர்க்கும் பொழுது திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம் சொல்லப்படுது. பி ஓப்பன்டு, திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெருமூச்சு என்பது ஆங்கிலத்தில் SIGSI அப்படி என்றால் சேட்னஸ், ஒரு துக்கம், ஒரு துயரம். எதை பார்த்து இவன் இப்படி இருக்கிறானே என்று சொல்லி அந்த பெருமூச்சுக்குள்ளே துக்கம், துயரம், அக்கறை எல்லாமே இருக்குது. அப்போ ஒரு மனிதன் பாடுபடும் போது தேவன் அதை கண்ணோக்கி பார்க்கின்றான். பெருமூச்சின் ஜபம் மிகவும் வலிமை உள்ளது. ஒருவேளை இட் மே நாட் பி a long prayer, அது ஒரு நீண்ட ஜபமாக இல்லாவிட்டாலும், பட் ப்ரேயர் வித் டீப் groaning, துக்கத்தோடு பாரத்தோடு ஜெபிக்கிற ஜபத்துக்கு இட் will have a great effect. அது மகத்துவமான, அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, செயல்பாடு இருக்கிறது. ஆகவே இந்த பெருமூச்சின் ஜபம் அதிக வல்லமை உடையதாக இருக்கு. நீங்களும் நானும் அவ்விதமாய் செய்யும் பொழுது அதற்கு அவ்வளவு எஃபெக்ட் இருக்குது, இம்பேக்ட் இருக்குது. ஆண்டவர் அங்கே நீண்ட ஜபத்தை செய்யவில்லை. அதனால்தான் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆகவே அருமையான தேவ ஜனமே, ரட்சிப்பு காலத்தில், ஆரம்ப காலத்தில், ஆண்டவர்கள் வந்த காலத்தில் சில வீடுகளுக்கு ஜபத்திற்கு போவேன். ஒரு வயதான தாயார் வீட்டில் அடிக்கடி ப்ரேயர் நடத்துவாங்க. அவங்க என்ன சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி பெருமூச்சு விட்டு நம்ம ஆண்டு சமூகத்தில் உட்காரோம் பார்த்தீங்களா, அது கூட ஒரு ஜபான்னு சொன்னாங்க. இந்த பெருமூச்சு என்பது சும்மா வராது. உள்ளத்தில் இருக்கிற காயங்கள், உள்ளத்தில் நான் பட்டிருக்கிற காரியங்கள், நம்ம செஞ்சிருக்கிற அநேக காரியங்கள் அல்லது மற்றவர்களால் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து அல்லது நாம் எதிர்பார்த்த காரியங்கள் பல விதத்தில் சொல்லலாம். அந்த பெருமூச்சு கூட பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொன்னது அதுவும் ஒரு ஜபம் என்று சொல்கிறார். அப்போதான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு யோசித்தேன், பெருமூச்சு விட்டு ஆண்டவர் அவனுக்காக ஜெபிக்கிறான், உடனே பதில் கிடைக்கிறது, உடனே விடுதலை பெறுகிறான். ஆகவே இந்த மாலையில் பெருமூச்சோடு கூட ஒருவேளை நீங்களும் நானும் ஒருவேளை வந்திருப்போம் என்றால் தேவன் பெருமூச்சின் ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் தருகிறான், நிச்சயமாய் பதில் உண்டு. ஆகவே இது வெறும் பெருமூச்சல்ல, இது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய துக்கத்தின் அடையாளம் அல்லது ஒரு தேவையின் அடையாளமாக இருக்கிறது. உண்மை என்னவென்றால் தேவன் மனிதர் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இஸ் so concerned about man or woman. ஆகவே ஏனென்றால் அவர் நல்ல மேய்ப்பன், நல்ல சமாரியன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றார். ஆகவே ஆண்டவர் நம் மீது கரிசனை உள்ளவராயிருக்க, நாம் கஷ்டப்படும் பொழுது அவர் வேடிக்கை பார்ப்பதல்ல. அருமையான தேவஜனே, வேதம் சொல்கிறது, ஏசாயா 63 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது 63:9
அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். பாருங்கள், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் என்ன செய்கிறாரு? நெருக்கப்படுகிறார். நீங்களும் நானும் நெருக்கப்படும் பொழுது நம்மோடு கூட நெருக்கப்படுகிற தேவன் அவர். அருமையான தேவ ஜனமே, அவரும் நெருக்கப்படுகிறார். நெருக்கப்பட்ட ஒரு குடும்பம். மார்த்தாள் மரியாள் வியாதிப்பட்டு லாசரு மரித்தே போய்விட்டான். ஆண்டவர் அந்த குடும்பத்தை தேடி வரார். தாமதமாய் வருகிறார். தாமதமாய் வந்தாலும் அற்புதம் நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. தாமதமாகுதா உங்கள் வாழ்க்கையில்? ஏதோ ஒன்று நிச்சயமாக ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். ஆவியானவர் சொல்கிறார், பரவாயில்ல, தாமதம் ஆயிடுச்சு, ஓகே, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். தாமதமாய் வருகின்றார். இயேசு சூழ்நிலையை பார்க்கிறார். யூதர்கள் அழுகிறார்கள், மார்த்தாள் மரியாள் அழுகிறாள். ஆண்டவர் கல்லனிடத்தில் போய் ஆவியிலே கலங்கினார். was moved in his spirit. ஆவியிலே ஒரு கலக்கம். அவர் தான் தேவகுமாரனாச்சு, ஏங்க கலங்கணும்? அவசியம் இல்லையே. அவர் ஒரு வார்த்தை சொன்னா வந்துருவானே. அருமையார், ஏதென சொல்றேன் என்றால், அவர் மாம்சத்தில் இந்த காலத்தில் உங்களைப் போல என்னைப் போல எல்லா ஃபீலிங்ஸ், எல்லா விதமான அந்த உள்ளத்தின் உணர்வுகளும் பெற்றிருந்தார். எல்லாரும் அழும்போது அவர் சிரிக்கிற தேவன் அல்ல. நீ அழும்பொழுது உன் கண்ணீரை துடைக்க உன் அருகில் இருக்கிற தேவன் அவர்தான். துடைச்சிட்டு போக மாட்டார். பரவாயில்லம்மா, அதற்கு என்ன பதில்னு சொல்லிட்டு போவார். அருமையானது, அவர்தான் நம்முடைய தேவன். ஆழமாய் பதித்துக் கொள்வோம். என் பாடுகள், என் உபத்திரவத்தின் மத்தியிலே என் கூக்குரலை கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் அதற்கு பதில் கொடுக்கிற தேவன். இப்போ ஆண்டவர் 35ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, யோவான் 11:35 சின்ன வசனம் பைபிள்ல, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். ஏன் விடணும்? இயேசு கண்ணீர் விட்டார். அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் மனிதர் மேல் கரிசனை உள்ளவர். அங்கு ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறது, அங்கு ஒரு துக்கம் இருக்கிறது, அங்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களோடு சேர்ந்து அவரும் கண்ணீர் விடுகிறார். அடுத்த ஸ்டெப் அதோடு போகிற அல்ல. சாரி சிஸ்டர், என்ன பண்ணுறதுங்க, சாரி பிரதர், என்ன நடந்துருச்சு, என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு போகிறவர் அல்ல. அடுத்த ஸ்டெப்பு ஒரு அற்புதம் நடக்கும். கண்ணீர் விட்ட பொழுது ஒரு மனிதனாகத்தான் கண்ணீர் விடுகிறான். ஆனால் லாசரை உயிரோடு எழுப்பும்போது தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்படுத்தினான். லாசருவே வெளியே வான். அருமையான தேவ ஜனமே, தேவன் நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளுக்கு அவர் துக்கப்படுகிற தேவன். ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், யாக்கோபு சிரித்து போனான் ஆண்டவரே, அவன் திரும்ப யாராலும் எழுந்திருப்பான். ஆண்டவரே, யாக்கோபு சிரித்து போய்விட்டான். அந்த வசனத்தை வாசிப்போம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவர் அதுக்கு என்ன? அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை, அப்படி ஆவதில்லை. தேவ ஜனமே, உன் காரியத்துல, உன் குடும்பத்துல, உன் தனிப்பட்ட வாழ்விலே தேவன் மனஸ்தாபப்படுகிறார். உனக்கு ஏற்பட்டிருக்கிற எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எந்த ஒரு இழப்பினி இருந்தாலும், கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். அதனால்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாம் படுகிற எல்லா பாடு, நாம் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் மனிதர்கள் படுகிற பாடுகளை பார்த்து தேவன் துக்கப்படுகின்றார். அவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான காரியத்தை அவர் செய்கின்றார், அவரை நம்பின பிள்ளைகளுக்கு. ஆகவே தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நீங்களும் நானும் சந்திக்கிற போராட்டங்களை பார்த்து அவர் அலட்சியமாய் போகிற தேவன் அல்ல.
உனக்கு ஏற்பட்டிருக்கிற தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன். தேவ ஜனமே, நம்முடைய தேவன் நமக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன். ஒருமுறை தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை அவன் லக்கம் பார்க்க ஆரம்பித்தான். ஒரு சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது தவறான, ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாய் இருந்தது. ஏனென்றால் விசுவாச வாழ்க்கையிலே நான் பார்த்து நம்புவது அல்ல, காணாததை நாம் நம்புகிறோம் இல்லைங்களா? விசுவாச வாழ்க்கை என்பது என்ன? கண்டு நாம் விசுவாசிப்பதல்ல, காணாமல் விசுவாசிப்பது. We walk by faith, not by sight. பவுல் சொல்றார், நாம் எப்படி நடக்கிறோம். ஆகவே தேவன் அந்த யுத்தத்தின் அதிகாரியா இருக்கிறார். அந்த மனிதன் சொல்றான், யோவா சொல்கின்றார், ஐயா ஏன் நீங்க இந்த வேலையை செய்றீங்க? தேவன் நமக்கு ஏராளமான மக்களை கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் தாவீதுக்கு ஏதோ அந்த ஜனங்களை கணக்கு பார்க்க வேண்டும். இதனாலே நடந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 14ஆம் வசனத்தில் 1 நாளாகமும் 21:14, ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் 70,000 பேர் மரித்து விட்டார்கள். அது வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே துக்கமா இருந்தது. என்ன ஆண்டவரே அவ்வளோ பெரிய தவறா பண்ணிட்டாரு. அந்த லக்கம் பார்க்கிறாரு, கவுண்ட் பண்றாரு. ஆனால் பாருங்கள், அங்கே தேவன் நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால் 3 நாள் கொள்ளை நோயினாலே 70,000 பேர் மரித்து விட்டார்கள். ஆண்டவர் அப்படி விட்டார்களா? அடுத்த வசனம் 15. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும் இப்போது உன் கையை நிறுத்து. போதும் நிறுத்து. மாலையில தேவன் சொல்றாரு, போதும், என் பிள்ளையை தொடாத, நிறுத்து. உடைய விளையாட்டை என் பிள்ளைகிட்ட காட்டாத, என் சபையில காட்டாத. போதும் சாத்தானே, உன் கையை நிறுத்து. அருமையான தேவ ஜனமே, தேவன் நம்மை குறித்து மனஸ்தாபப்படுகிறார். ஒருவேளை சில தீங்குகள் நடந்திருக்கலாம், இழப்புகள் நடந்திருக்கலாம், பல காரணங்களை ஒட்டி. ஆனாலும் தேவன் உன்மேல் பட்சமாய் மனதுருக்கம் உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவருடைய அன்பு மாறவே கிடையாதுங்க. He never changes. அவர் ஒரு நாளும் மாறுகிறது. அன்பு மாறவே கிடையாது. ஆதியிலிருந்து அன்பு, இன்றைக்கு வரை அந்த அன்பு நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அன்பின் கயிறினாலே நான் இவர்களை கட்டி இழுத்தேன். எப்ராயிமே, நீ எனக்கு பிரியமான குமாரன், பிரியமான பிள்ளை அல்லவா? உன்னை குறித்து நான் நினைத்து கொண்டே இருக்கிற. ஒரு தப்பு நடந்துருச்சு. எப்ராயிம், யாக்கோபு, இஸ்ரவேல் எல்லாம் ஒரே பேர் தான். என் குமாரனாகிய எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு தேவன் நம்மை குறித்து அவர் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். மறந்துல்லைங்க. உங்கள் சொந்த பந்தம் மறந்துருக்கலாம் கண்டிப்பா. என்னை அப்படி மறந்தவர்கள் உண்டு. ஆனால் என் தேவன் என்னை மறக்கவே இல்லை. கால் தவறி விழுந்தாலும் என்னை தூக்கி விட்டு, மகனே நடந்து போப்பா, தவறாத போ, திரும்ப என்ன செய்கிறார், உருவாக்கி என்ன ஆண்டு என்ன செய்கிறார், அவர் பாதை நடத்துகிறார். ஏனென்றால் எனக்கு ஏற்பட்ட தீமைகளை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்ட தேவன். அருமையான தேவ ஜனமே, யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் யோனாவுக்கு நமக்கு தெரியும், அந்த சரித்திரம் நன்றாய் தெரியும். என்ன நடந்தது என்று பார்த்தால், யோனாவை அனுப்பின ஊருக்கு போல நினைவை விட்டு வேற எங்கேயே போயிட்டு அங்கே மீன் வயிற்றில் மாட்டிடுறாரு. அங்கே இருக்கிறார். இப்போ 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு, அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அருமையானவர்களே, தேவன் எப்படி நல்லவர் பார்த்தீங்களா? இயேசப்பா ரொம்ப நல்லவருங்க. சொல்லுங்க, இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர், எப்பவுமே நல்லவர். என்றால் இங்கே நினைவுக்கு போயிட்டு மெசேஜ் கொடுத்தாச்சு.
மெசேஜ் வாங்கிட்ட உடனே ஜனங்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஐயோ ஏதோ ஒரு அழிவு வரப்போகுது 40 நாளில். ஆனால் இன்றைக்கி அழிவு வருகிறது என்று சொன்னால் மக்கள் கேலி பரியாசம் செய்கிறாங்க. ஆனால் பிரிய மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது, உலகம் முழு நடக்குது. ஆகவே இந்த இடத்துல போய் அவன் பிரசங்கம் பண்ணும்போது உடனே ராஜா முதல் கொண்டு எல்லாருமே என்ன செய்யாங்க, பாஸ்டிங் போட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஐயோ இந்த ஜனங்கள் திரும்ப மனம் திரும்புகிறாங்களே, என்னை தேடி வராங்களே சொல்லி அவர் செய்ய நினைத்த அந்த தீங்கை அவர் செய்யாமல் விட்டார். ஏனென்றால் இவ்வளோ பேரை குறித்து தேவன் கரிசனை உள்ளவர். நினிவே ஜனங்களை குறித்து யோனாவுக்கு பின்னால் ஆமணுக்கு செடி மேலே ஒரு கவலை அவருக்கு. ஆமணுக்கு செடி என்ன ஆயிடுச்சு, ஒரு பூச்சி போய் என்ன செஞ்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு, வெயில் அடிக்குது, நிழல் இல்லை, ஆமணுக்கு செடி அரிச்சு போடப்பட்டது. இவனுக்கு கவலை எல்லாம் ஆமணுக்கு செடி இல்லையே, போயிடுச்சு, பூச்சி அரிச்சிடுச்சு. ஆனால் ஆண்டவருடைய கவலை என்ன, 120,000 பேர் மக்களை குறித்த ஒரு கவலை. இந்தியாவை குறித்து ஆண்டவருக்கு கவலை. அருமையான தேவ ஜனமே, தேவன் உலக மக்களை குறித்து அவருக்கு ஒரு கவலை. எல்லாம் அழிந்து போகிறார்களே. அருமையான தேவ ஜனமே, அந்த இடத்துல வாசிக்கும் போது இவ்வளோ பெரிய நகரத்தில் வாழ்கிற இந்த ஜனங்களுக்காக, மிருக ஜீவன்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? இஸ் சோ கன்சர்ன்ட். ஆண்டவர் உன்னை குறித்து கரிசனை உள்ள தேவன். இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையில், உலகத்தில் பார்க்கிற அநேக காரியங்கள், யுத்தங்கள், கலகங்கள், இஸ்ரேலுக்கும் காசாவில் நடந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆயிரக்கணக்கான குழந்தைகள், பெண்கள் மருத்துவமனையில் போடப்பட்ட பயங்கரமான பாம்ஸ். எவ்வளோ மக்கள் மரித்திருக்கிறார்கள். இந்த பக்கம் அமெரிக்காவும், அங்கே ஈரானோடும் இஸ்ரேலோடும் அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் ரஷ்யாவில் உக்ரைன். ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் சும்மா இருக்கிறாரா? அருமையானவர்களே, பரிதபியில் இருக்கிறாரா? அவனுடைய கண்டிப்பாய் பரிதபிக்கிறார். அந்த ஜனங்கள் இப்படி தங்களை சீர்கெடுத்து கொண்டிருக்கிறார்களே, சீரழித்து கொண்டிருக்கிறார்களே. ஆப்பிரிக்க நாட்டிலே இன்னொரு பக்கம் கொள்ளை நோய், எபோலா என்ற ஒரு கொள்ளை நோய் வந்து சூடான், மற்ற நாடுகள்லாம் எங்கெல்லாம் மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். சோமாலியாவில் மக்கள் சாப்பாடு இல்லாமலே பட்டினியாய் சாவுறாங்க. தேவன் அழகாய் படைத்த இந்த உலகம் ஏன் இந்த நிலைமைக்கு வந்தது? கர்த்தர் அழகாய் படைத்தாரே மனிதனை, அவனுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் படைத்துதானே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஏன் இந்த நிலைமை? அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை விட்டு விலகி மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், சத்தியம் தெரியாத மக்கள், சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் மண்ணையே திங்கிறான். சில ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்து சில காட்சிகளை பார்க்கும் பொழுது சாதாரண மண்ணை அவர்கள் குழப்பி பலவிதமான காரியங்கள் பண்ணி அதை அவர்கள் விற்கிறார்கள், அதை வாங்கி சாப்பிடுகிறார்கள். இந்தியாவிலும் இப்படி பசி பட்டினி உண்டுங்க, கொள்ளை நோய்கள் உண்டுங்க. எல்லாவற்றையும் பார்த்து தேவன் துக்கப்படுகிறார். அதுதாங்க ஆண்டவர் துயரத்தோடு இருக்கின்றார். ஆகவே இந்த மனிதனை பார்த்த ஆண்டவர் பெருமூச்சு விட்டு அவனுக்காக ஜெபிக்கின்றார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பாரம், ஒரு பெருமூச்சு இருக்கும் என்றால், அருமையான தேவ ஜனமே, தேவன் நம்மை குறித்து கரிசனையோடு பார்க்கிறார். என் மகள் விடும் பெருமூச்சு எனக்கு தெரியுது. பெருமூச்சு கூட அவருக்கு நல்லா சத்தம் கேட்கும், எப்படி ஜெபம் பண்ணாலும் கேட்கும். அன்னாளை போல மௌனமாக ஜெபம் பண்ணாலும் கேட்கும், ஆகாரை போல சத்தம் போட்டாலும் கேட்கும். நீ எப்படி ஜெபம் பண்ணாலும் தேவப்பள்ளியே உன் சத்தம் அவர் செவிகளில் தெளிவாய் கேட்கும். ஏனென்றால் அவர் நல்ல மேய்ப்பன், இஸ் குட் ஷெப்பர்ட். அருமையான தேவன், அவர் நல்ல மேய்ப்பன், நல்ல சமாரியன், குட் சமாரிட்டன். நம்முடைய ஆண்டவர் பெருமூச்சை கேட்கிற தேவன். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது மோசையை அழைத்து மோசைக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். என்ன வேலை கொடுத்தாரு? அவர் ஒரு லீடர் தான், ஆனால் என்ன சொல்லி அனுப்புகிறார் தெரியுங்களா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம்
24 வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அந்த உடன்படிக்கை தேவன் நினைக்கிறாரு. இந்த மக்கள் விடுகிற பெருமூச்சு இவங்க கூக்குரல் சமூகத்தில் வந்து எட்டினது. மோசே, நீ கிளம்பி போ, இந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவர்கள் பெருமூச்சு என் சமூகத்தில் கேட்கிறது. தேவன் அந்த ஜனங்களை மறக்கவில்லை, செய்த உடன்படிக்கையை மறக்கல. இந்த மாலையிலே உங்களோடும் என்னோடும் தேவன் செய்த உடன்படிக்கை என்ன? அவர் இரத்தத்தினாலே நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உண்டான உடன்படிக்கை, பிளட் கவனன்ட். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் உடன்படிக்கை செய்தார். நோவாவோடு செய்தார், ஆபிரகாமோடு செய்தார், ஈசாக்கோடு யாக்கோபோடு. அதான் சொல்றார் இங்கே, நான் முற்பிதாக்களாக உங்கள் முற்பிதாக்களுடைய நான் செய்த உடன்படிக்கையை, ஐ மேட் மை கவனன்ட் வித் ஏப்ரகாம், ஐசக் அண்ட் ஜேக்கப். God remembered that covenant. அந்த உடன்படிக்கை தேவன் அவர் நினைத்தாராம். தேவன் மறக்கவும் இல்லை, மறந்து போகவும் இல்லை. உன்னையும் உன் குடும்பத்தையும் தேவன் மறக்கவில்லை, மறந்து போவதும் இல்லை. அவர் தான் நம்ம ஆண்டவர். இந்த மாலையில் அதை ஸ்ட்ராங்காக நம்ம உள்ளத்தில் எழுதிக்குவோம். என் இயேசு என்னை மறக்கவில்லை, என் குடும்பத்தில் மறந்து போவதும் இல்லை. அவர் தான் நல்ல தெய்வம். பிரியமானவர்களே, சங்கீதம் தாவீது சொல்கின்றான் 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 12:5, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் ஏங்குகிற பாதுகாப்பிலே அவனை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கின்றார், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சு. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் அந்த பெருமூச்சு கூட கேட்கிற தேவனாய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, 1860ஆம் ஆண்டில் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவை அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு பல முறை அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 13-15 தடவை அவர் கண்டெஸ்ட் பண்ணி ஃபெயில் ஆயிட்டார், டிஃபீட் ஆயிட்டார். அதில் கடைசியாக 16வது ஒரு பிரசிடென்ட்டாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் கருப்பு இனை சேர்ந்த இந்த நீக்ரோஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, ஆப்பிரிக்க கருப்பு இன மக்களை அமெரிக்க தேசத்தில் மதிக்க மாட்டாங்க. அட்ராசிட்டி என்றுவார்கள். அவங்க மேலே எல்லா அடக்கத்தையும் செய்வார்கள். ஒரு ஃப்ரீடம் கிடையாது. சில புக்கில் வாசிக்கும் பொழுது ஆப்பிரிக்கன்ஸ் யாராவது சீட்டில் உட்காந்து ஒரு ஒயிட் பீப்புள் பஸ்ஸுக்குள்ளே வந்தால் அந்த ஆப்பிரிக்கன் என்ன செய்யணும் தெரியுங்களா? எழுந்து அவருக்கு சீட்டு கொடுக்கணுமா? இது என்ன அநியாயம் பாருங்கள். பஸ்ஸில் அவர் உள்ளே வந்தால், ஒயிட் பீப்புள் உள்ளே வந்தால், வெள்ளைக்காரன் உள்ளே வந்தால் ஆப்பிரிக்கன் வந்து உட்காந்துருப்பா. அவருக்கு சீட் இல்லைன்னு வச்சுங்க, வெள்ளைக்காரன் நிற்கக்கூடாதான். இவன் தான் என்ன செய்யணும்? சீட்டு கொடுக்கணும். நம்ம விட்டுருமா? நம்ம நாட்டு நல்லா தான் இருக்குது. அல்லேலூயா. இந்தியாவில் ஃப்ரீடமாக தான் இருக்குது. ஸ்தோத்திரம். நல்ல வேலை செய்யலாம், நல்ல ஃப்ரீடமாக ஊழியம் செய்யலாம். எங்கேயோ 1-2 குலைச்சிட்டு இருக்கோம். அருமையான தேவதன சபை இல்லாமல் இருக்கா? ஊழியம் நடக்காமல் இருக்கா? லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு இந்த VBS இந்த வருஷத்தில் இந்தியா முழுவதும் நடந்திருக்குது. தெய்வ பிள்ளைய குழந்தைகள், இயேசு அறியாத குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைங்க. ஊழியம் நடக்காமல் இருக்கா? இது தேவனுடைய வேலை, இதை நிறுத்த முடியாது. ஆண்டவர் நிறுத்தினாலோடு யாரும் நிறுத்த முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் வருகை வைக்க அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஆகவே இவர் என்ன செஞ்சார்? இந்த மாதிரி பார்த்த ஆபிரகாம் லிங்கனுக்குள்ளே ஒரு உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் வந்தது. அது மாத்திரமல்ல, சந்தையில் காய்கறி விற்கிறத போல இந்த பல்லாவரம் சந்தைன்னு ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா எல்லாமே விற்பாங்க. சேர் முதல் கொண்டு பழைய பொருளுக்கு அந்த ஜாமான் இந்த ஜாமான் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? ஏலம் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல இந்த அடிமைகளை சங்கிலியிலே கட்டி வித்துட்டு இருப்பாங்களாம். $10, $20, $50, once, twice, thrice, $50 எடுத்துகிட்டு போங்க. சங்கிலியை அவுத்து கொடுத்துருவான். வீட்டுக்கு அவனை மிருகத்தை போல் அழைத்து கொண்டு போவார்கள். என்ன பரிதாபமான ஒரு காரியம்.
அருமையார், ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, 1863 அவர் எலெக்ஷனில் வந்து 16வது பிரசிடென்ட் ஆஃப் USA, அப்ரஹாம் லிங்கன் பிகேம் பிரசிடென்ட். அந்த சமயத்தில் முதல் வந்தவுடனே முதல் சைன் எதில் போட்டால் தெரியுங்களா? 2 லட்சம் அந்த ஸ்லேவ்ஸை வந்து அடிமைகளை விடுதலையாக்கும்படி முதல் சைன் போடுறாரு. அந்த பகுதியில் இருந்த 2 லட்சம் அந்த கருப்பின மக்கள் அவர்கள் எல்லாம் விடுதலை ஆக்குகிறார்கள். அதான் முதல் போட்ட ஒரு சைன். பிரியமானவர்களே, 2 லட்சம் அடிமைகளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஆண்டவர் தீமைக்கு மனஸ்தாபப்படுகிறார். இன்றைக்கும் அதே மனதுருக்கத்தின் தேவன். இயேசுவை பின்பற்றி வரும்பொழுது மத்தேயு 14 இந்த ஜனங்கள் கால்நடையாய் தேடி வராங்க. இயேசுவை ஆண்டவர்கிட்ட வராங்க. மத்தேயு 14:13 வாசித்தால், மத்தேயு சுவிசேஷம் 14:10, இயேசு அதை கேட்டு அவிடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார். நடந்தே வராங்க. பார்த்துங்க, இயேசப்பாவை தேடுறதுக்கு நடந்தே போறாங்க. நமக்கு ஆண்டு நல்ல வாகனம் எல்லாம் கொடுத்துருக்குறாரு. ஸ்தோத்திரம். எப்படி வேணா வரலாம். நமக்கு வாகனம் இல்லாட்ட வாகனம் வர வச்சிடலாம் வீட்டுக்கு ஃபோன்லேயே. ஆனால் அந்த காலத்தில் இந்த வசதி இல்லை. எல்லாம் கால்நடை தான் போகிறாங்க. சில மலை குன்றுகளுக்கு நீங்கள் ஊழியர் செய்ய போனால் நடந்து தான் போகணும். 15-20 கிலோமீட்டர் இந்த பகுதியிலே இருக்குது. ஜவாதி ஹில்ஸு, பெரிய மலை, ஏலகிரி ஹில்ஸ் போன்ற பகுதிகளில், சேலம் பக்கத்தில் இருக்கிற கொல்லிமலை, சில இடங்களுக்கு நீங்கள் போக முடியாது. 15-20 கிலோமீட்டர் நடந்தால் போகணும். மிஷனரிகள் நடந்தால் போய் ஊழியர் செய்கிறாங்க. எலியாஸ் என்ற ஒரு அருமையான தெய்வ மனிதன் அந்த கொல்லிமலை ஊழியர் செய்ய போனார். காட்டுவாசி மக்கள் ஒன்றுமே தெரியாது. பல ஆண்டுகள் ஊழியம் செய்து இன்றைக்கு அங்கே பெரிய சபைகள், பெரிய ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஏராளமான ஆசீர்வாதங்கள், எல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்குற விஷயங்க. தேவஜனமே, கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை செய்தார். அவர்கள் இப்பொழுது அங்கே வண்டி போகிறது, பஸ் போகிறதுக்கு வழியெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்க. ஏதை சொல்கிறேன்னா, இயேசுவின் காலத்தில் இந்த ஜனங்கள் ஆண்டவரை தேடி கால்நடையாக வராங்களாம். அப்போ ஆண்டவர் 14ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? வசனம் 14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுத்தமாக்கினார். பாருங்களா, இயேசு வந்து அவங்க வேதனையை கண்டு அவங்களுக்கு அற்புதம் செய்தார். இந்த மாலையிலே இயேசு வந்திருக்கிறார், உங்களை கண்டு இருக்கிறார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அன்று செய்தவர் மாத்திரமில்லை, இன்று இந்த ராத்திரியில் இந்த மாலையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாற மாட்டார். அன்றைக்கு இருந்த ஆண்டவர் தான் இன்னைக்கும். அருமையான தேவ ஜனமே, இந்த ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகினார். அதே மத்திய 10 வாசிக்கும் பொழுது 36 திரளான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன பார்த்தாருங்க? அவங்களை பார்த்து என்ன செய்தார்? அவர் திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். 37ஆம் வசனம், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பாருங்கள், இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் மனதுருகிறார். ஆகவேதான் 2 விதத்தில் தேவன் துக்கப்படுகிறார். ஒன்று, மனிதன் ஏன் இந்த பாடுகளை பட வேண்டும். 2வது, மேய்ப்பன் இல்லாமல் ஆடுகளைப் போல ஜனங்கள் அலைந்து திரிகிறார்களே. 2 விஷயத்திலும் தேவன் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கின்றார். ஏன் இந்த ஜனங்கள் இப்படி அழிய வேண்டும்? சமீபத்தில் ஒரு ஹோட்டலில் தீ பிடிச்சி 21 பேர் டெல்லியில். காரணம் என்ன? எங்கேயோ தங்க போனாங்க. ஒரே குடும்பத்தில் 8 பேர். என்ன நடக்குது உலகத்தில்? அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் அதை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் அலைந்து திரிகிறார்களே. மந்தையில் சேரா ஆடுகள் எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டோ எழும்பிடுவோம் என்று திருச்சபை என்ற ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. ஆகவே ஆண்டவர் மேய்ப்பனில்லாத ஜனங்களை பார்த்து கண்ணீர் விடுகிறார்.
வெறும் மரணத்தில் மாத்திரம் ஆண்டவர் அந்த லாசருக்காக, அந்த குடும்பத்துக்காய் கண்ணீர் விடவில்லை. அழிகிற ஆத்மாவுக்காக தேவன் கண்ணீர் விடுகிறார். இந்த ஆண்டுடைய முக்கியமான கவலை என்னவென்றால், அருமையானவர்களே, ஒவ்வொரு ஆத்மாவும் மீட்கப்பட வேண்டும். அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கின்றார். என் ஃபாதர் பாடுவாங்க அந்த பாட்டை, எஃப் மைன் போடுங்க. பிரைஸ் தி லார்ட். கட்டப்பட்ட மனிதரெல்லாம், கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். நம் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் எப்பத்தா என்று சொல்லி அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது அவன் கட்டுகள் அறுக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட காதுகள், செவிடாயிருந்த காதுகள் திறக்கப்பட்டது. நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இந்த உலகத்தில் பலவிதமான கட்டுகளோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பலவிதமான கட்டுகள், பிசாசின் கட்டுகள், மந்திரத்தின் கட்டுகள், கடன் என்ற கட்டுகள், பகை விரோதங்கள் என்ற கட்டு, பலவித கட்டுகளில் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த சமுதாயத்தில் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், they are living in bondages. நிறைய கட்டுகளோடு மக்கள் வாழ்கிறார்கள். ஒரு ஓய்வு நாளில் இயேசு தேவாலயத்துக்கு போய் அங்கே ஊழி செய்யும் பொழுது 18 வருஷமாய் ஒரு அம்மா என்னவா இருக்காங்க, கூனியாக இருக்கிறாங்க. அவர் போய் அந்த ஓய்வு நாளில் அந்த அம்மா தொட்டு சுகமாக்குறாரு. அதுக்குள்ள அந்த தலைவர் ஜெபாலயத்தில் மற்ற யூதர்களாக வந்துட்டாங்க. நீங்கள் என்ன ஓய்வு நாளில் இந்த வேலை செய்கிறீங்க? எங்கள் சட்டப்படி ஓய்வு நாளில் இந்த மாதிரிலாம் காரியம் செய்யக்கூடாது. அப்போ சொல்கிறாரு, என் மாயக்காரனே, எப்பா ஓய்வு நாளில் உங்கள் வீட்டில் இருக்கிற எழுது கழுது எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நீ கொண்டு போய் தண்ணி காட்ட மாட்டியா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியை இந்த ஓய்வு நாளில் அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? அப்போ ஆண்டு எதை குறித்து கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய காயங்கள், வேதனைகள், அதுதாங்க முக்கியம். ஓய்வு நாளை ஆசரிப்பது அல்ல. அது ஒரு பக்கம் இருக்கிறது, அவர் தான் அந்த சட்டத்தை கொடுத்த. ஆனால் அதை விட முக்கியமானது இந்த கட்டிலிருந்து நம்ம விடுதலையாக்கணும். குடும்பங்கள் இருக்கிற கட்டுகள் ஒழியணும், சாபங்கள் ஒழியணும், இயேசுவிடத்தை வரணும். கட்டப்பட்ட மக்கள் எல்லாம் கல்வாரிக்கு வர வேண்டும். ஆகவே தேவன் அந்த சகோதரியை குணமாக்கினார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, எப்படிப்பட்ட காரியங்களுக்காகத்தான் இயேசு இந்த சமுதாயத்தில் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். ஏன் வந்தார்? அவர் வந்த நோக்கம் என்ன? மதத்தை ஸ்தாபிக்கவா?
பெரிய பெரிய ஆர்கனைசேஷனை உண்டாக்கவா? இயேசுவுக்கு எந்த ஸ்தாபனமும் கிடையாது. ஜீசஸ் நெவர் ரிட்டன் அ புக். எதையும் அவர் எழுதவில்லை. நெவர் ரோட் அ புக். எந்த ஒரு ரிலிஜன் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவும் இல்லை. இயேசு அப்படியே சுற்றி சுற்றி ஊழியம் செய்தார். அவருக்கென்று ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தவே கிடையாது. சில சொன்னாங்க, ஆண்டவர் நான் உண்மை பின்பற்ற வருகிறேன், ஐ வாண்ட் டு ஃபாலோ யூ ஜீசஸ். அப்படியா? என்னை நீ பின்பற்றுவாயா என்றால் மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடம் கிடையாது. ரெடியா? மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடம் இல்லை. ஆர் யூ ரெடி? அருமையானவர்களே, இது கொஞ்சம் ஆழமாக போனால் ரொம்ப விஷயம் இருக்குது. ஆண்டவரை பின்பற்றுவது என்பது ரொம்ப ரொம்ப தியாகத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் படைக்க வேண்டும். நம் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் ஆக்கணும். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் அப்படியே தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து எதுக்கா பின்ன வந்தார்? கடைசி ஒரு சில வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஏன் ஆண்டவர் வந்தார் என்றால், ஏசாயா 61 தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை 1 வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு காஸ்பல், சுவிசேஷம். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். போதும் சிஸ்டர், இன்னும் அது நிறைய வசனம் இருக்குது. அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல். ஆகவே இயேசு ஏன் வந்தார் என்றால், இப்படிப்பட்ட மக்களை விடுதலையாக்கி அவளை ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் வந்திருக்கிறார்கள். கட்டுகளை தேவன் விடுதலையாக்க, கட்டுகளை உடைக்க வேண்டும். எரேமியா 30:7 வாசித்தால், எரேமியா 30:7 ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, ஐயோ ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். 8 அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. அருமையார்களே, ஆனாலும் கர்த்தர் சொல்றார் பார், யாக்கோபுக்கு இக்கட்டு காலம்தான், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அந்த நாளில் நான் அவன் நுகத்தை உன்மேல் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து. இது என்ன நுகம் என்றால், என்ன கட்டு என்றால், இவர்கள் பாபிலோன் தேசத்தில் 70 வருஷம் அடிமையில இருக்கிறாங்க. they were under captivity of Babylon. அந்த ராஜ்யத்தில் அவர்கள் அடிமையில இருக்கிற, விடுதலை கடையில், சொந்த ராஜ்யத்தை விட்டார்கள். விடுதலை இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, அந்நாளில் அவன் நுகத்தை, எந்த நுகம் பிசாசும் தலையில கழுத்தில் வச்சிருக்கிறானோ, குடும்பத்தில் வச்சிருக்கிறானோ, அந்த நுகத்தை ஆண்டு என்ன செய்வாரா, இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன். தேவ ஜனமே, தேவன் கொடுக்கிற விடுதலை இதுதான். இதற்காக தான் இயேசு வந்தார். கட்டழுத்துதல், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், கட்டுகளையும் பலவிதமான காயங்களையும் குணமாக்க வந்தார். அருமையான தேவ, அதுதான் அவருடைய அழைப்பு. அதுதான் ஏசாயா 10:27 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 10:27 அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் என்பது என்ன? நுகத்தை முறிக்கும். அல்லேலூயா. இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனாலே அவர் நன்மை செய்கிறவராய், அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்லுது? அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணும்படி தேவன் சுற்றி திரிந்தார். இயேசு பங்களாக்குள் இல்ல, சுற்றி திரிந்தார். கிறிஸ்துவை பின்பற்றுவது தியாகம், விட்டு கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஒரு நாள் ஊழியத்துக்கு அழைச்சிட்டு, இதே மகாபலிபுரம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு யூத் ரெட்ரீட்னு சொல்லி அழைச்சி டேட்டை கொடுத்துட்டு, நான் எப்படியோ பஸ்ஸை பிடிச்சி போய் அங்கே சேர்ந்துட்டேன்.
அங்கே உள்ளே போனால் ஒரு சத்தமும் இல்லை. அப்போ அந்த வார்டன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இதெல்லாம் இன்சார்ஜ். நான் கேட்டேன், பிரதர் இங்கே இந்த மாதிரி ஒரு ரெட்ரீட் இருக்குன்னு இந்த டேட்டில் அது புக் ஆகிடுச்சா என்ன? இப்போ அந்த ரெஜிஸ்டர் எடுத்து தள்ளி பார்க்குறாரு. பிரதர் அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. அந்த ஆர்கனைஸ் எனக்கு டேட்டை கொடுத்து நேரத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ண மனுஷன் எனக்கு சொல்ல வேணாமா? கொஞ்சம் யோசிங்களேன். நீங்களாக தான் என்ன செஞ்சுருப்பீங்க? இது ஊழியத்தில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ட்ரைனிங். நான் அவரை குற்றப்படுத்தலை, ஆர்கனைசரை குற்றப்படுத்தவே இல்லை. தேவன் கொடுத்த பயிற்சிகள். உள்ளே போனால் ஒன்றுமே தெரியல. சார் அது கேன்சல்டு. என்ன பண்ணுறது? நான் பஸ்ஸில் போய் இறங்கிக்கேன். அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம்னு கேட்டேன். அது கொஞ்சம் தூரம் நடக்கணும் சார்ன்றார் அவர். உச்சி வெயில் 12 மணி. ஏதாவது டீ காஃபி கொடுப்பாருன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அங்கே ஒன்றுமே கிடையாது. அதில் உள்ளவங்க தான் கிடைக்கும். வெளியே வந்து மெயின் கேட்டில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உச்சி வெயிலில் சம்மர் டைம் நடக்கிற ஆண்டவரே, பைபிளை கையில் வச்சு நடக்கிற கொடையில் ஒன்றுமே கேப் ஒன்றுமே இல்லை. அப்படியே நடுக்கு நடந்து போயிட்டே இருக்கிற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த வார்டன் ஐயா அது கொஞ்சம் நேரம் பொறுத்து அவருக்கு என்ன ஆச்சு தெரியல, திடீர்னு அவர் மார்க்கெட் கிளம்புன்னு வந்துட்டு இருக்கிறாரு. நான் பாதி தூரம் போயிட்டேன். நான் பார்த்தோன்னே அவருக்கு பரிதாபம் ஆயிடுச்சு. பரிதாபப்படுறதுக்கு நான் சொல்லலை, சாரி. என் மேலே எல்லாரும் சிம்பத்தியார். நெவர் நெவர். இயேசு கிறிஸ்து நெவர் சாட் அ சிம்பத்தி ஃப்ரம் மென். சிம்பத்தி அல்ல, சில காரியங்களை தேவன் பயிற்றுவிக்கிறார். அவர் வந்தோடனே பிரதர் வாங்க உட்காந்துங்க, நீங்கள் நடந்தே போகிறீங்களே அப்படின்னாரு. அப்புறம் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு அது பஸ் பிடிச்சி வந்துட்டேன். எதுக்கு நான் சொல்ல வரேன் என்றால், இயேசுவை பின்பற்றுவது என்பது அருமையான தேவ ஜனமே சில தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அவரை பின்பற்றுவது என்பது அபிஷேகத்தின் நுகம் முறிந்துவிடும். பிரியமானவர்களே, முறிக்கப்படும். இந்த அபிஷேகத்தை தான் ஆண்டவர் இயேசு பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டு கால்நடையை சுற்றி சுற்றி நடந்த வசனத்தில் வாசிக்கிறோம். வல்லமையை, பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவாராய் என்ன செஞ்சாரு? சுற்றி திரிந்தார். அவர் நினைச்ச எத்தனையோ காரியம், குதிரைகளை வந்திருக்கு, எவ்வளோ அங்கே வந்திருக்கு, உதவி செய்வதற்கு வருவார்கள். அதில் ஆண்டவர் எதையும் பார்க்கல. அவருக்குள் இருந்த அபிஷேகம் ஜனங்களை விடுதலை ஆக்கிற்று. அல்லேலூயா. இன்றைக்கு தேவை சபைக்கு அதாங்க. தேடி வராங்களே விடுதலையாக போகணும், கட்டுகள் உடையணும். அப்படி உடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அல்லேலூயா. உண்மைதானே? பிரைஸ் எல்லாம் நிறைய கை தூக்குறீங்க. பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை. அதான் அபிஷேகம். அப்போஸ்தலர் வாசிக்கிற 5ஆம் அதிகாரத்தில் திரளான புருஷ ஸ்திரீகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளையும் படுக்கையில் கட்டில் கொண்டு வந்து பேதுரு நடந்து போகும்பொழுது அவனுடைய நிழலாகிலும் படுமா, நிழல் பட்டவன் சுகமான. அதுதாங்க அபிஷேகம். பேதுருவின் நிழல் பட்டவர்கள் சுகமானார்கள். அபிஷேகத்தின் நுகம் முறிக்கப்படும். அந்த அனாயிண்டிங் நமக்குள்ள இருந்தால் கட்டுகள் கண்டிப்பாக உடையும். தேவ ஜனமே, அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவாய் சுற்றி திரிந்தார். வாய் பேசாத மனுஷனை, கேட்க முடியாத மனுஷனை சந்தித்த பொழுது அவன் மேல் மனதுருகினார். ஜனங்களை பார்த்து மனதுருகினார். மனதுருகி அவளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அப்போஸ்தலர் 19 பவுலின் கையினாலே தேவன் என்ன செய்தாராம்? விசேஷமான அற்புதங்களை அவை செய்தருளினார். 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 19:12 என்ன அற்புதம் பாருங்க. அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பவுல் மேல் இருந்த அந்த கச்சை பெல்ட், அந்த கர்ச்சீப், அப்படி துணி அவள் மேல் பட்ட உடனே வியாதிகள் குணமாயிற்று, பொல்லாத ஆவிகள் ஓடிவிட்டது. அருமையான தேவ, என்ன காரணம்? அது அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஆகவே தான் நம்ம சபைக்கு வரோம். வருகிறவர்கள் தேவ அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் இங்கே வார்த்தை கொடுக்கும்போது விடுதலை பெறுகிறார்கள். எல்லா இடங்களிலும் நான் பார்க்கிறேன். அருமையான தேவ ஜனமே,
தேவன் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்கின்றார். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து எப்பத்தா என்று சொல்ல அவன் கட்டுகள் விடுதலையாகி சந்தோஷமாய் வீட்டுக்கு போனான். அருமையான தேவஜனமே, கடைசியாக ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இயேசு பெருமூச்சு விட்டார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்தில், ஆவியானவர் செயல்படும் காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவி என்ன செய்கிறார்? இதை சொல்லி நான் முடிச்சிடல. ஆவி என்ன செய்கிறாருங்க? நிறைய பேர் வசனம் சொல்கிறீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் எல்லாம் பாராம தெரியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாப்டர். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்கள், அங்கு இயேசு கிறிஸ்து பெருமூச்சு விட்டார். இன்றைக்கு ஆண்டவர் பெருமூச்சோடு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில், ஒருவேளை ஜெபிக்க முடியல, பல காரியம் செய்ய முடியாத ஒரு பலவீனத்தில் அவர் செய்கிறாரு. அப்படி இயலாமையில் என்னால் ஜெபிக்க முடியலைங்க, அப்பொழுது ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் என்ன செய்கிறார்? பெருமூச்சோடு அவர் ஜெபிக்க வைக்கிறார், நமக்குள்ளேருந்து செயல்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அப்பொழுது தேவன் கட்டுகளை உடைத்து நுகங்களை முறித்து தேவன் நம்மை விடுதலையோடு வாழும்படி செய்கின்றார். அதை தான் இந்த பகுதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். அருமையாக எதெல்லாம் அடைபட்டிருக்கிறது? ஒருவேளை அந்த மனிதனுக்கு செவிகள் அடைக்கப்பட்டிருந்தது, நாவுகள் கட்டப்பட்டிருந்தது. ஒருவேளை இந்த நாளிலே எது உனக்கு அடைபட்டிருக்கிறது? இந்த நாளிலே அபிஷேகத்தின் நுகம் என்ன செய்யும் தெரியுமா? அடைக்கப்பட்ட கதவை திறந்துடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும், திறந்த வாசலை வைப்பார். எதெல்லாம் அங்கே கட்டி வைத்திருக்கிறான் பிசாசு, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து ஆண்டவர் உங்களை விடுதலையோடு வாழும்படி, தலை நிமிர்ந்து வாழும்படி செய்வார். நம்முடைய தேவன் அழைக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். பிரியமானவர்களே, ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்ற விரும்புகிறார். முதல்ல வாசித்தோம், முதல்ல நான் சொன்னபடி 2 விதங்களில் தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்ம சமுதாயத்தை பார்க்கிறோம், எப்படி இவங்கெல்லாம் ஆண்ட விடுதலை பெறுவார்கள். நம்ம ஜெபிக்கிறோம், காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, அடுத்ததாக மனிதன் தேவனை அறியாமல் வாழும் பொழுது தேவன் அதை குறித்து கண்ணீர் வடிக்கிறார். ஆகவே தான் திறப்பில் நின்று ஜெபிப்பதற்காக சபையை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் எங்கே ஜெபித்தால் தேவன் தேசத்தில் பல காரியங்களை செய்வார். எங்கேயோ இடத்துல ஒரு மிஷினரி குடும்பம் அடைந்த எங்கேயோ ஒரு மூலையில் அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கிறார்கள். ஒரு ராத்திரி வழியில் ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது அந்த செய்தியை நான் வாசித்தேன். அவர்கள் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு குரூப், அந்த ப்ரேயர் குரூப் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு நாளில் 13 சகோதரிகள் கூடி அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தார்களாம். ஜெபம் பண்ணி அவர்கள் முடித்தார்கள். அன்னைக்கு பார்த்து அவங்களுக்கு ஏதோ தெரியல, அவங்க ஜெபத்தை நீட்டி பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி அன்றைக்கி ப்ரேயருக்கு முடித்தாங்க. ஒரு வாரம் பொறுத்து அந்த மிஷன் ஃபீல்ட்லேருந்து ஒரு லெட்டர் வருது அந்த ப்ரேயர் குரூப்புக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னால் நானும் என் மனைவி ஊழியத்து முடித்து வரும்பொழுது ஒரு காட்டு பகுதியில் அந்த கொள்ளைக்காரன் கையில் நாங்கள் சிக்கிவிட்டோம். கர்த்தர் அற்புதமாக அந்த நேரத்தில் வேறொரு டீம் அங்கே வரும்பொழுது அவர்களை விட்டு ஓடிவிட்டார்கள். எங்களுக்கு வர இருந்த பெரிய ஆபத்து, ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு டெக்காய்ட்ஸ் மாதிரி அவங்க, அப்படிப்பட்டோட கையில் சிக்காதபடிக்கு தேவனங்களை பாதுகாத்தார் என்று சொல்லி அவர்கள் செபித்து அது சொல்லி கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா 13 பேர் டீம் அவங்க வந்து அவர்களை அங்கே தாக்குவதற்கு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அது எழுதும்பொழுது இந்த லெட்டர்களுக்கு வருது. அப்படினால 13 பேர் அன்றைக்கு நம்ம கூடி ஜெபம் பண்ணோமே, கரெக்டாக 13 பேர் இங்கே ஜெபம் பண்ணுறாங்க. அங்கே அற்புதம் நடக்குது, ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். அருமையான இது மாதிரி ஏராளமான அற்புதங்கள் சபை ஜெபித்தால் தேவன் தேசத்தில் காரியங்களை மாற்றுவார். அல்லேலூயா. அதுக்காக தான் இவ்வளோ பிரயாசம்.
இத்தனை மணி நேரம் ஜபம், இந்த ஜபம், அந்த ஜபம். நம்ம இங்கே ஜபிக்கிறோம், தேவன் காரியங்களை மாற்றுகிறார். இந்தியாவுக்காக ஆப்பிரிக்காவிலிருந்து ஜபிக்கிற மக்கள் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் ஜபிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இப்படி பல தேசங்களில் இருக்கிற மக்கள் நம்ம தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, காரியங்கள் மாறுதலாய் ஆய்கொண்டே இருக்கிறது. எஸ்தர் 9:1 வாசிக்கிறபடி காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஜெபம் காரியங்களை மாற்றும். ஆகவே இந்த மாலை நேரத்தில் தேவன் கட்டுகளை உடைக்கிறவர், அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறவர். ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அதை தேவன் சரிப்படுத்தி அதை செவ்வையாய் நடத்த போறார். கரடு முரடாக இருக்குது, அது சரி பண்ண முடியலைங்க. இந்த பிரச்சனைங்க வீட்டில் ரொம்ப டஃப்பாக இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. பயப்படாதே, அதை செவ்வைப்படுத்துவார். அவனால் பேச முடியாமல் இந்த வாயை சபைப்படுத்துகிறார். கட்டுகளை அவிழ்த்தார், பேசுகிறான், சந்தோஷமாக மாறிவிட்டான். அதுதான் தேவன் செய்கிற காரியங்கள். ஆகவே இந்த மாலையில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை தேவன் விடுதலையாக்கவும் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஆகவே அந்த அபிஷேகத்தோடு நாம் கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரே ஒரு பாட்டு பாடி நம்மை அர்ப்பணித்து இந்த மாலையில் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நம் மத்தியில் செய்ய போகிறார். அந்த கட்டுகளை உடைப்பார், அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பார். உனக்கென்று வைத்திருக்கிற சில காரியங்களை மனுஷன் வஞ்சித்து எங்கே வைத்திருக்கிறான், அது ஒளிபிடத்தில் பூட்டப்பட்டிருக்கிறது. வெங்கல கதவை வச்சிருக்கிறான். அதை தேவன் என்ன செய்ய தெரியுமா? வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாகளை முறித்து ஒளிபிடத்தில் அந்தரகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு வர வேண்டிய நன்மையை அவர் செய்வார். அதான் ஒரு வேலையை. இந்த மாலையில் அந்த நம்பிக்கையோட கர்த்தரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோமா? கூடாதது ஆண்டவரே ஒன்றுமே இல்லை. ஆம் பிதாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைப்பா. ஒரு வார்த்தை சொன்னாலே நடக்கும் ஐயா. ஒரே ஒரு வார்த்தை என் குடும்பத்துக்கு சொல்லுங்கப்பா, என்னுடைய ஃபேமிலி, என் பிள்ளைக்கு சொல்லுங்க ஆண்டு. ஒரு வார்த்தை ராஜா, ஒரே ஒரு வார்த்தையப்பா. வியாதியோடு இருக்கிறாங்களா வீட்டில்? ஒரு வார்த்தை சொல்லுப்பா. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது. ஜீசஸ், ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றியோடமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த மாலையிலே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள். உம்மை தேடி வந்தவர்களை ஆண்டவரே நீர் அரவணைத்த தேவன். ஆண்டவரே, அவள் மேல் மனதுருகினீர், வந்தவளை சுகமாக்கி அனுப்பினீர் ஐயா. இந்த மாலையிலே தகப்பனே, எப்பத்தா எப்பத்தா என்ற வார்த்தையை ஆண்டவரே, ஐ ப்ரொனவுன்ஸ் த நேம், த வேர்ட் எப்பத்தா, பி ஓப்பன்ட். உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒன்று அடைப்பட்டு கிடக்கிறது, அது கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிறார்.
நாட்கள் கடந்து போய்விட்டது. எனக்காக யார் சிபாரிசு, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய யார் உண்டோ? யாரும் தேவையில்லை பிரதர் சிஸ்டர், யாரும் தேவையில்லை. நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் இருக்கிறேன் மகனே, நான் உனக்கு முன்பாய் சென்று கோணால் எல்லாவற்றையும் சபையாக்கி உனக்கு கொடுக்க வேண்டியது நான் கொடுப்பேன். அவங்க நுகம் உங்க மேல இருக்கா? யாரோ உங்களை பல விதத்துல வஞ்சித்து போராடி ஒரு நுகத்தை வச்சுட்டாங்க உங்க கழுத்துல. இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை நமக்கு வந்துரு, அந்த நுகத்தை நான் முறிப்பேன். கர்த்தர் விடுதலை கொடுப்பா. எப்ராஹிமே, நான் உன் அருகில வருவேன், உன் கழுத்தில் இருக்கிற நுகத்தை முறித்து உன் பட்சத்தில் சாய்ந்து உனக்கு ஆகாரம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் தேவைகளை சந்திக்க வந்து விட்டார். பிரியமானவர்களே, கட்டுகளை உடைப்பது மாத்திரமல்ல, தேவனை விடுதலையாக்கி செவையான பாதை நடத்த போறார். அதற்கு முன்பு அவன் பேசினது கிடையாது. இயேசு தொட்ட உடனே அவன் செவையாய் மாறினான். உன் வழிகளை செவைப்படுத்துகிற ஆண்டவனோடு இருக்கிறார். உன் குடும்பத்தை தேவன் செவைப்படுத்த விரும்புகிறார். உன் பிள்ளைகளை செவைப்படுத்த விரும்புகிறார். உன் தொழிலை செவைப்படுத்த விரும்புகிறார். உன் படிப்பை செவைப்படுத்த விரும்புகிறார். உன் எதிர்காலம், உன்னுடைய பிசினஸ் எதுவாக இருந்தாலும் அதை செவைப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய தேவன் கரிசனை உள்ளவர் தேவன். நீ படுகிற பாடை பார்த்து ஆண்டவர் போகிறவர் அல்ல. அதுக்குரிய பதிலை தந்து விட்டார். இன்றைக்கு தேவன் கொடுத்து விட்டார். நீங்கள் வாங்கி கொண்டு போங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, இந்த மாலை வேளைக்காய் நன்றியுடமை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உம்மே கர்த்தாவே தேடி வந்த ஜனங்களை நீர் கரிசனையோடு பார்த்தீரையா. ஆண்டவரே, அவள் மேல் மனதுருகினீரப்பா. நாங்கள் படுகிற பாடுகள் கஷ்டங்களை பார்த்து நீர் துயரப்படுகிற தேவன், கண்ணீர் விடுகிற தேவன். அது மாத்திரமல்ல, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் அலைந்து திரிவதை நீ விரும்புவதில்லை. சத்தியபரனாய் இருக்கிற சத்தியபரனாம் இயேசுவை கண்டு கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. ஆரம்பத்தில் நாங்கள் கர்த்தாவே துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது நீர் எங்களை ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் அழைத்திருக்கிறீர். மகனாக மகளாக அழைத்திருக்கிறீர். அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் நாங்கள். அல்லேலூயா. நாங்கள் வெறுமையாய் இருப்பது கிடையாது ஆண்டவரே. நாங்கள் அடிமையின் ஆவியை பெறவில்லை. நாங்கள் புத்திர ஸ்ரீகாரத்தின் ஆவியை பற்றபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஜனங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விடுதலையோடு அனுப்பும். அவங்க போய் பார்க்கட்டும். எதெல்லாம் அடைபட்டதோ அது இப்பொழுது திறக்கட்டும் ஐயா. எதெல்லாம் மூடப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டு வெளியே வரட்டும் அப்பா. உம்முடைய ஜனங்களுக்காக நீர் பரிதபிக்கிற தேவன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினாலே எங்களை மூடி மறைத்து கொள்ளும், பலப்படுத்தும். எல்லா மகிமை துதி ஸ்தோத்திரங்களையும் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.